ஓம் சரவணப ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க. அது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதோஷ வழிபாடும் சிவராத்திரி வழிபாடு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரதோஷ வழிபாடு எதுக்கு பண்ணுறாங்க? சிவனுக்கு சிவனோட விருப்பமான நாள் அது, சரியா? அதில் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது இளநீர் அபிஷேகம் தான். அது சிவன் கோமா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அபிஷேகம் எல்லாம் செஞ்சு அவரை என்ன சொல்கிறது, கூல் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சிவனை யார் யார் எல்லாம் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன்ராத்திரிக்கு ரொம்ப உகந்த ஒரு பிரசாதம் அப்படின்னு சொன்னால் நவதானியம்தான், சரிங்களா? அது நவதானியத்தை எல்லாரும் பூஜை தான் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டைரெக்டாக சாமிக்கு அதை அபிஷேகமே பண்ணிட்டோம். ரொம்ப இஷ்டமான ஒரு பிரசாதம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு எல்லாரும் பண்ணுவாங்க சிவன்ராத்திரிக்கு. சிவனுக்கு மட்டும் இல்லை, அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு அவங்கவுங்களும் போவாங்க. பார்த்தீங்களா, சிவன்கிட்ட அந்த விபூதியில் எவ்வளோ அழகாக அந்த கொண்டை அப்படியே நிற்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. குழந்தைங்க விருப்பமாக சாமியை நெருங்கி போனால் ஆத்மார்த்தமாக யார் யார் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் முருகர்னு இல்லைங்க, சிவனாகவே இருந்தாலும் பெருமாளாகவே இருந்தாலும் தரிசனம் கிடைக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கடவுளை பார்த்துடலாங்க. கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் நிறைய நம்ம கையில் கிடைக்கிது. ஆனால் அது சொல்ல வந்தால் நம்புபவர்கள் நம்புவார்கள், நம்பாதவர்கள் இவ இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது நமக்கு கிடைக்கிறத நம்மளே சந்தோஷப்பட்டுக்கணும்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி 4 இடத்துல போட்டால், ஓ அப்போ நமக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டும் யோசிப்பாங்க. ஸோ கடவுள் பக்தி முழுமையாக இருக்கிற ஒவ்வொருவரும் சிவனையும் இல்லை எந்த சாமியையும் அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஆத்மார்த்தமாக நீங்கள் சாமியை கும்பிட்டீங்கன்னா அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாருங்க. இதுதான் இறை சக்தி. அந்த இறை சக்திக்கும் பிரபஞ்சத்துக்கும் நிறைய, அதாவது இறை சக்தியோடு கலந்தது தான் பிரபஞ்சம், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஒன்று யோசிச்சுப்போம், இன்றைக்கி சாமிக்கு நம்ம இதெல்லாம் வாங்கி அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் அபிஷேகம் பண்ணியிருந்தோம். எங்ககிட்ட என்ன இருக்கோ அது அவர்கிட்ட நமக்கு கொண்டு போய் அபிஷேகம் பண்ணால் போதும். இதுக்குன்னு நான் தனியாலாம் வாங்கலை. எப்போவுமே வாழைப்பழம் வாங்குவேன். ஸோ வாழைப்பழம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டேட்ஸ் இருந்துச்சு, கிஸ்மிஸ் பழம் இருந்துச்சு. இதுவே போதாதாங்க சாமிக்கு. நம்ம பிரியப்படுற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்கிட்டா கூட நமக்கு சந்தோஷம் இல்லையா? குழந்தைங்க அவ்வளோ அழகாக ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் உட்கார்ந்து அவங்களும் அபிஷேகம் பண்ணாங்க, நானும் அபிஷேகம் பண்ணேன். கடவுள் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக சிவபெருமானோட அந்த கொண்டையிலேருந்து தண்ணி வரும்ல, அந்த ஷேப்பை அப்படியே அந்த விபூதி அபிஷேகத்தில் குழந்தைங்க பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சிவபக்தியும் கடவுளுடைய அருளும் குலதெய்வ அருளும் எல்லாருக்கும் நலமுறை கிடைக்க நான் என் இறைவனை, எல்லாமல்ல என் முருகக் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.